ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ஒரு ஃபைன் சண்டே மார்னிங் சர்ச்சுக்கு போயிட்டு வந்து மட்டன் சமைக்கலாம்னு சொல்லி டிசைட் பண்ணோம் வீட்டில் இருக்கிறவங்க. அப்புறம் மட்டன் வாங்கிட்டு வந்தாச்சு. வாங்கிட்டு வந்து கொஞ்சம் லேசியாகவே இருந்துச்சு. சரி, மட்டன் தானே சீக்கிரம் செஞ்சிடலாம். உள்ளதுலேயே பெஸ்ட் ரெசிபியும் சீக்கிரமே ஆகக்கூடிய ரெசிபி எதுனா மட்டன் தான். அது எல்லாத்துக்கும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு மின்ட் லீவ்ஸு, ஆனியனு, டொமேட்டோ, ஜிஞ்சர் கார்லிக்கு, பட்டை மிளகா, சீரகம், சோம்பு, மிளகு போட்டு ஃப்ரை பண்ணி கிரைண்ட் பண்ணி வச்சுக்கணும். இதுக்கு பேரலாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஆற விட்டுறணும். ஆற விட்டதுக்கப்புறம் மட்டனை வந்து வாஷ் பண்ணிட்டு வேக வைக்கணும். வேக வைக்கிறதுக்கு தேவையான குவான்டிட்டி ஆஃப் வாட்டர், சால்ட்டு கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் கொஞ்சம், கொஞ்சம் மின்ட் லீவ்ஸ் இதில் ஆட் பண்ணால் உங்களுக்கு அந்த ஃப்ளேவரிசம் கிடைக்கும். அதனால் 6 விசில்ஸ் நான் எப்போதும் வைப்பேன். நீங்கள் எத்தனை விசில்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ மட்டன் வந்து 6 விசில்ஸ் வந்து முடிச்சு ஆறுனதுக்கப்புறம் அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா மட்டன் வந்து பஞ்சு மாதிரி இருந்துச்சு. நம்ம இப்போ ஏற்கனவே ரெடி பண்ண வச்ச மசாலாவை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கிட்டாச்சு ஆறின பிறகு. இதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு திருப்பி பட்டை மிளகா தேவையில்லை, ஏற்கனவே நம்ம அங்கே பட்டை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து பச்சை மிளகா, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மிளகு, கொஞ்சம் பிரியாணி இலை, ஒரு பிரியாணி இலை, அதுக்கப்புறம் வெங்காயம் ரொம்ப சேர்த்துறாதீங்க, இனிப்பு தன்மை கொடுத்துரும். ஒரு 2 வெங்காயத்தில் 1 வெங்காயம் அங்கே அரைக்கிறதுக்கு போட்டிங்கன்னா இங்கே ஒரு அரை வெங்காயம் எடுத்துக்கோங்க. இங்கே ஒரு அரை தக்காளி. அப்புறம் ஏற்கனவே கிரைண்ட் பண்ணி வச்சிருந்த மசாலாவை இதில் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் வேக வச்ச மட்டனை வந்து இதில் ஊற்றிடுங்க. என்னென்ன தூள் சேர்க்கணும்னா குழம்புத்தூள் தேவையில்லை, அது உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு, ஒரு 2 ஸ்பூன் வந்து மல்லித்தூள், கரம் மசாலா நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கேன் அந்த கரம் மசாலா, அப்புறம் மட்டன் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த டைம் நான் ஆட் பண்ணல, ஏற்கனவே நான் ரெடி பண்ணி வச்சிருந்த கரம் மசாலாவே டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. அதோட ரெசிபி இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ இதில் ஊற்றியாச்சு. ஊற்றின பிறகு குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் திருப்பி ஆட் பண்ண தேவையில்லை, ஏன்னா அதோட டேஸ்ட்டு போயிடும். இந்த வாட்டரே உங்களுக்கு இனஃபாக தான் இருக்கும். இப்போ இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே பேனை வந்து ஃபுல் ஃப்ளேமில் வச்சு மூட வேணாம், மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடிடணும். சரி, மட்டன் இருந்தால் எப்படி, அதுக்கு பேரலாக டைஜஷனுக்கு தேவை ஒரு ரசம் செய்யலான்னு சொல்லி முடிவு பண்ணேன். அந்த ரசத்துக்கு இன்றைக்கி எப்போதும் செஞ்ச ரசம் தான், நான் பச்சை புளி ரசம். இப்போ நான் தக்காளியை கரைச்சிட்டேன். ஏற்கனவே நான் கரைச்சி வச்சுருந்த புளித்தண்ணியையும் இதையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏற்கனவே கிரைண்ட் பண்ண அந்த மசாலாவையும் நான் ஆட் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். கிச்சனில் ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டி என்னென்னா, நம்ம குக்கிங் அப்பயே க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கும் ஒர்க் பர்டன் வந்து தெரியாது. அட் த சேம் டைம் கிச்சனும் க்ளீனாக இருக்கும். இல்லை நான் சமைச்சு முடிச்சுட்டு தான் க்ளீன் பண்ணுவேன்னா உங்களுக்கான டைமை நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. இதை ஒரு டிப்பாக எடுத்துக்கோங்க. இல்லைனா நீங்கள் அதிக நேரம் கிச்சன்லேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கான செல்ஃப் லவ்வும் செல்ஃப் டைமும் உங்களால் பார்த்துக்கவே முடியாது. ஸோ நீங்கள் பேரலாக நீங்கள் டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணிங்கன்னா அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் வந்து அங்கே மட்டன் குழம்பு வெந்துட்டுருக்கும் போதும் இங்கே வந்து க்ளீனிங் ப்ராசஸும் முடிஞ்சிச்சு. பேரலாக ரைஸும் வச்சுட்டு, நான் எப்போதும் ரைஸ் வந்து குக்கரில் தான் வைப்பேன். முன்னாடி தான் நான் வடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் குக்கர் ரைஸ் வந்து ஊற வச்சு வடிக்கிறனால அதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. கொஞ்சம் வேலையும் சீக்கிரம் முடியுது. ஆனால் குக்கர் ரைஸ் டைம் வந்து சேவ் ஆகிறனால குக்கர் ரைஸ் தான் நான் சாப்பிட்டுட்ருக்கேன். இதோ குக்கர் ரைஸு ரெடி. இது குக்கர் ரைஸுக்கு நான் 10 மினிட்ஸ்க்கு முன்னாடியே ரைஸ் வந்து ஊற வச்சுருவேன். ஊற வச்சுட்டு சில பேர் 2 விசில் 3 விசிலே போதும்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு 6 7 விசில் விடுவேன். அப்போ தான் ரைஸ் வந்து நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இப்போ மட்டன் குழம்பு வந்து இங்கே கொதிச்சிட்ருக்கு. இப்போ என்ன
வாங்கின மீன் வந்து இருந்துச்சு மேரினேட் பண்ணி. அந்த மீன் எடுத்து ஃப்ரை பண்ணிட்டா ஒரு லேயர் கம்ப்ளீட்டாக இருக்கும் ஃபுட்டு. இது கொதிக்குது, மட்டன் கொதிக்குது. பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா யம்மியாக இருந்துச்சுங்க சொல்லப்போனால் நிஜமாவே. இப்போ என்ன ஃபிஷ் ரெடி. அந்த சைடு மட்டன் கொதிக்குது, இந்த சைடு நம்ம பேரலாக ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறோம். எடுத்தாச்சு ஃபிஷ்ஷை. இப்போ ஒன்று ஒன்றா போட்டு எடுத்தா ஃபிஷ் ஃப்ரை ரெடி. ஃபிஷ்ஷை போட்டாச்சு. ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். நல்லா ரோஸ்ட்டாக இருக்குது. இந்த ஃபிஷ்ஷுக்கான மசாலா வீடியோ வந்து நான் இன்னொரு டைம் உங்களுக்கு சொல்கிறேன். இது வந்து எந்த ஒரு மசாலாவும் இல்லை, வீட்டில் அரைச்ச மசாலா, நானாக ப்ரிப்பேர் பண்ணது. மார்க்கெட்டில் விற்கிற ஃபிஷ் ஃப்ரை மசாலாலாம் நான் போட்டு பழக்கம் இல்லை. அது ஒரு தடவை டேஸ்ட் பண்ணேன், அது அவ்வளோவா எனக்கு பிடிக்கல. ஸோ நான் வாங்குறதே ஸ்டாப் பண்ணிட்டேன். பார்க்கவே நல்லா இருக்கு பாருங்கள். சாப்பிட்லாமா? சாதம், ஃபிஷ் ஃப்ரை, மட்டன் குழம்பு. அந்த மட்டன் குழம்புல அன்னைக்குன்னு பார்த்து எங்களுக்கு 2-3 நல்லி வந்துருந்துச்சுங்க. செம ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு நல்லினா ரொம்ப இஷ்டம். நல்லி பிடிக்காதவங்க யார் இருப்பா சொல்லுங்கள்? மோஸ்ட்லி எல்லாத்துக்குமே பிடிக்கும். அப்புறம் பச்சைப்புளி ரசம். பச்சைப்புளி ரசத்தில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா அன்னைக்கே யூஸ் பண்ணிடணும். அன்றைக்கே செஞ்சுட்டு அன்றைக்கே யூஸ் பண்ணிடணும். அடுத்த நாள் யூஸ் பண்ண முடியாது. அடுத்த நாள் யூஸ் பண்ணால் நீங்கள் நைட்டே தாளிச்சிருங்க. அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். ஹாப்பி டே. உங்களை லவ் பண்ணுங்கள். உங்களை சுற்றி இருக்கிறவங்கள லவ் பண்ணுங்கள். பாய்.